ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரவி. எனக்கு நானே வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் இது முன்ன போட்ட வீடியோ 800 வியூஸ் போயிடுச்சு. நம்ம போட்ட வீடியோ 800 வியூஸ் போகுமா? நம்ம வீடியோ தானா? நான் போய் தினம் நான் யூடியூப் ஸ்டுடியோவில் பார்ப்பேன். போயிருக்கு, பரவாயில்ல. நம்ம பேசி இவ்வளோ இருக்கு, வேறு கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. அதை நினைக்கும் போது அதெல்லாம் ஒரு ஃபீலுங்க. அது ஒரு சின்ன சின்ன யூடியூபர் தான் தெரியும், இன்க்ளூடிங் மை. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ரவுண்ட் 2 மாதிரி ஒரு சில ரீல்ஸும் ஒரு சில எல்லாத்தையும் ஒரு சில சொல்கிறேன்னா ஒரு இதுவான ரீல்ஸும் ஒரு இதுவான மீம்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். போர் அடிக்காமல் கொண்டு போக ட்ரை பண்ணுறேன். ஐ கேன் ட்ரை. ஓ, குரலி வித்தையா? முயற்சின்றது ஒரு ஃபஸ்ட்டு படியில் இருக்கிற ஸ்டெப்பு மாதிரி தாண்ட சரி மூடு. நான் ஒன்றா தத்துவம் இதை பேசிக்கிறேன். ஃபஸ்ட்டு ரீல்ஸ் பார்க்குறது என்ன ஒரு அவேர்னஸ் கொடுத்துக்கிறேன். இந்த ரீல்ஸ் பார்க்கலாம். இங்கே இப்போ சண்டை நடக்கும்போது பக்கத்தில் மட்டும் இருந்துடாதீங்க. நீங்கள் சண்டை வேடிக்கை பார்க்கலாம் இருக்கலாம். நம்ம வீட்டில் இருப்போம், பக்கத்து வீட்டில் சண்டை நடக்கும், ஓடி போய் பார்க்க மாட்டோம். அப்படி பார்க்கணுன்னா பக்கத்தில் மட்டும் சண்டை போகிற சரி என்றைக்குமே இருந்துடாதீங்க. சண்டை போகிறத விட பெரிய பாதிப்பு உங்களுக்கு தான். பாருங்க, தட் காய் டேய் நான் வாட்டிட்டு செவனேன்னு தான் நினைக்கிட்டு இருந்தேன். பார்ப்போம். யாரு வம்பு தும்புக்காச்சும் போன என்னொழியே பாவங்க இன்ட்ரெஸ்டா பார்த்துருந்தாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், என்றைக்கே இரட்டையில் போயிட்டு உள்ள தடுத்து கூட நின்றாதீங்க. பாதிப்பு உங்களுக்கு தான். பி கேர்ஃபுல். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. கப்பு முக்கியம் பிள்ளை. அடுத்த ரீல்ஸ் பார்ப்போம். அடுத்த ரீல்ஸ் என்னன்னா, ஆஃப்டர் பால் பொங்கிடுச்சு மை மாம். எனக்கே நடந்திருக்கு. எனக்குன்னா இப்போ ரீசெண்டாக கூட நடந்துச்சுங்க. ஒரு போன வாரம் பாலை பொங்க வச்சுட்டு போச்சே. நமக்கு நம்ம தயார் செஞ்சிட்டோம், இதுக்கெல்லாம் என் கோப்பறான்னு நினைக்க தோணும். ஆனால் அம்மாக்களுக்கு அப்படி இல்லைங்க. அவங்க எல்லாரும் ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க. பார்ப்போம். சரியாகணும். பால் போகுதுரா பக்கத்தில் இருறான்னு சொல்லுவாங்க. நம்ம இருக்கிற வரைக்கும் பொங்காது. நம்ம கொஞ்சம் அங்கிட்டு எங்கேயாவது எடுக்க போயிட்டோம் போகிறேன்னு சொல்லிட்டு இப்படி இங்கே இருக்குன்னா பால் இங்கே இருக்குன்னா நான் கொஞ்சம் இப்படி திரும்பி நடந்து இப்படி போயிடும், அதுக்குள்ளே பொங்கிடும். ஐயோ நமக்கு அவரை பொங்கிட்டவன். இப்போ அது வரதுக்குள்ளே அடையாளத்தை அடிக்கணும்ல, அதுக்குள்ளே அடையாளத்தை அழிச்சிட்டு நீ அழிச்சா பெரியவனா கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு அம்மாவோட மைண்ட் வைஸ். தெரிஞ்ச பையங்கிறாலதான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். பி கேர்ஃபுல். இதுக்கும் அடுத்த ஒரு ரீல்ஸ் பார்ப்போம். இது எனக்குன்னு இல்லை, என்ன மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே இருக்கும். ஆஃப்டர் பெயின் நியூ ட்ரெஸ் இன் தீபாவளி பொங்கல் இதுக்குமே இந்த ரெண்டுக்குமே நம்ம புது ட்ரெஸ் வாங்கியிருப்போம். அன்னைக்கு தீபாவளினா அது 2 வாரத்துக்கு முன்னே புது ட்ரெஸ்ஸு 1 மாதம் முன்னே வாங்கிடுவோம். வாங்கி பீரோவில் வச்சுருப்போம். நம்ம தினமும் நைட்டாக ஸ்கூல் போகிறது காலேஜ் போகும்போது என்ன பண்ணுவோம்னா அந்த பீரோ திறந்து அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து பார்ப்போம். அப்படி என்னத்தடா பார்க்க, நீ பிடிச்சி வாங்கியிருக்க, சரி உனக்கு பிடிச்சிருக்கு வாங்கிருக்க, போட போகிற, தீபாவளிக்கு போட போகிற, அதை என்ன பார்த்துக்கிட்டே இருக்க. அதில் ஒரு தனி சோகம் இருக்குங்க. நியூ ட்ரெஸ் உள்ளவை எடுத்து பாரு டெய்லி இல்லை. இப்போ சின்ன வயசுலலாம் 1 மணி நேரத்துக்கு ஒன்று நடக்கும். இது எப்போ போடுவோம் அது ஒரு காலம். அதெல்லாம் ஒரு காலங்க. கிரிஞ்சு பண்ணாத. அடுத்த ஒரு ரீல்ஸ் பார்ப்போம். பெஸ்ட்டு ஃபீலிங். இந்த ஃபீலிங்கு என்னங்க நீங்கள் ஃபீலிங்கு அழுறது சந்தோஷம் என்ன ஃபீலிங்? இதில் நம்ம தூங்க வச்சுல பெஸ்ட்டு ஃபீலிங். எனக்குமே இது பெஸ்ட்டு ஃபீலிங். எல்லாருக்கும் அது ஸ்லீப்பிங் ரொம்ப விருப்பப்பட்டவங்க பிடிச்சவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆகும்.
நான் ஒன்று கவனிச்சுக்கேன், என்னதான் இழுத்து விட்டாலும் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் இழுவ இல்லை ஆரம்பிக்கிங்கன்னா ஆஸ்திரேலியா தான் இழுவ முடியும். அவ்வளோ பெரிய சவுண்டு காமெடி பேச சொல்ல வேணாம்னு நினச்சிருந்தேன். கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் த இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்படாங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு, இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து வரலாங்க. ஆனால் டைம் இல்லை, நான் கிளம்புறேன். நினச்சேன் சரி விடு, வர வர செஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி அடுத்த ஒரு ரீல்ஸ் பார்ப்போம். இது இது ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற எல்லாருக்குமே இப்போ ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜ் போகிறோன்னா டிசிப்ளின் முக்கியம். நீ கரெக்டாக ட்ரெஸ் கோட் இருக்கணும், ஷூ போட்டிருக்கணும், ஐடி போட்டிருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்புறம் தான் உனக்கு படிப்பே. கரெக்ட் தான், ஓகே. ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம், லேபுக்கு போதில் இன் பண்ணிட்டு போகணும், டெக்கின் பண்ணிட்டு போனோம். நான் போச்சு அடி அவ்வளோதான் முடியல. உள்ளே போகிற வரைக்கும் உள்ளே உட்காந்தாச்சுன்னா எடுத்து விட்டுருவோம். அதான் சொல்கிறேன்ல, தி பாய்ஸ். யாரா இவனுங்க, எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? பார்ப்போம், டைம் ஆச்சு, வாடா போலாம். அடுத்த ஒரு ரீல்ஸை பார்ப்போம். படிக்கலை மை ஃப்ரெண்ட் பிஃபோர் எக்ஸாம், படிக்கலைன்னு சொல்லுவான். இந்த ரீல்ஸை பார்த்துருப்பீங்க, அதான் உங்களுக்கு படிக்கல அப்படியுமா அவர் போன பிறகு அப்படி சும்மா அப்படி சில்லுன்னு வரான் மேடம். லிட்ரலி எல்லா ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஒரு சில ஃப்ரெண்ட்ஸு அது பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக தான் இருப்பான், கூடவே இருப்பான், நம்மளை மாதிரியே இருப்பான், படிக்காமல் இருப்பான். அன்னைக்கு விட்டு வீட்டுக்கு போயிடுவோம், மறுநாள் எக்ஸாமு ஃபோன் பண்ணி கேட்க முடியாது, ஏதாவது படிச்சியாடா, ஏதாவது படித்தா எனக்கு சென்ட் பண்ணுறான், நான் படிக்கலாம் வச்சாடின்றான். ஆனால் எக்ஸாம் ஹாலில் பார்த்தீங்கன்னா அவன் தான் அடிஷ்னல்லாம் வாங்கி எழுதிக்கிட்டு இருப்பான். துரோகம். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஆனால் என்னென்ன பண்ணலாம், அவனை தூக்கில் போடுங்க சார், அவனால தண்டனை கொடுங்க சார். அவனா நாட்டிங் சார் இருக்கான். அவனா நம்மளும் சேர்ந்து படிச்சிருப்போம்ல. லிட்ரலி இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு டேக் பண்ணி விடுங்க, இருக்காங்க. நக்கல்யா அவனுக்கு. இவ்வளோதான் நான் எடுத்து வச்ச ஒரு சில மீம்ஸ்னு ரீல்ஸ். அடுத்து ஒரு 3 மீம்ஸ் இருக்குது, டக்குன்னு பார்த்துட்டு அதையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு மீம் ரொம்ப லோட் ஆகுது. உள்ளே போக பண்ணி அம்மா சொல்கிறாங்க, மறுபடியும் கையில் ஃபோனை பார்த்தேன், கையை முடிச்சிடுவேன். நீ கையில் தானே கையில் சொல்லுங்க, நாங்கள்லாம் அப்படியே அட்வான்டேஜாக இருக்கோம், நாங்கள்லாம் இவ்வளோ அப்டேட்டாக இருக்கோம், காலில் வச்சே பார்ப்போங்க. இதுக்கு நீ அவன் கையில் வைக்க சொன்னாங்க, நீ என்ன பண்ணியிருக்கணும், செவுத்த காய்ச்சி வச்சு பார்த்துருக்கணும். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? வாட் ஆஃப் ஃபன்னி. எந்த இப்படி கவனி மட்டும் ஒரு ஒர்க் ஆகிட்டாங்க பண்ணிக்க. அடுத்த ஒரு மீம் பார்ப்போம். ஐயோ எல்லாம் நமக்கு எவ்ரி ஒன் திங் மீ ரெமோ, எல்லாம் எதிர்பார்க்குறது ரெமோ. பட் மை லிட்ரலி அம்பி அன்னைக்கு பாய் ஒத்துக்க மனசுனாலும் அதான் நெசம். நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். உருட்டாடே லாஸ்ட்டாக ஒரு மீமை பார்த்துருவோம். இப்போ தீபாவளி முடிஞ்சதில் அது ரிலேட்டடான ஒரு மீம். புஷ்ஷுன்னு போச்சுன்னு பக்கத்தில் வரும். இதுதான் செம வெடிக்கிறதுக்கு சரியான நேரம். ஆமாங்க, நான் என்ன பண்ணேன்னா அது ஒரு இன்சிடென்ட் எனக்கு நடந்தது. புஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன், வச்சுட்டு வந்துட்டேன். பொறுமை லைட்டாக அந்த இது கங்கு இருக்குது, பக்கத்தில் போய் பார்க்கேன், என் ஃபேஸ் இங்கே இருக்குது, அது இங்கே இப்படி குனிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். டப்புன்னு வந்துருச்சு. நான் ஒரு நிமிஷம் நினச்சி பயந்தேன், வெடிச்சிருச்சு போல இருந்துச்சா. அப்போ தான் மேலே போகுது. வெரி கேர்ஃபுல். இப்போ கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இதை எழுதி மனப்பாடம் பண்ண நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? இவ்வளோதான் நான் எடுத்து வச்சிருந்த ரீல்ஸ் மீம்ஸ். பேக்ரவுண்ட்லாம் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கீங்கோ, அதுக்கு ஒரு பின்னாடி இந்த சோத்துக்குள்ள ஒரு கதையே இருக்குது, அதை நான் என்னென்னு சொல்கிறேன். இவ்வளோதான் நான் எடுத்து வச்சது. இதை நானும் உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சது.
அடுத்த ஒரு இதுக்கப்புறம் எப்போ வீடியோ வர தெரியாது. வாரம் வாரம் ஒரு வீடியோ கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ தான் நம்ம ஓரளவுக்கு ரீச் ஆகிக்கிட்டு இருக்கோம். அப்படியே மேலும் 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 போயிட்டே இருப்போம். இதான் நான் சொல்ல நினச்சது. நம்ம பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாரும் பி சேஃப், பயப்படாதீங்க, நிறைய நடக்கும். ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. அதான் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணியாங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ ஒரு ஃபன் வீடியோ. இனிமேல் ஃபன் தானே சொல்லிட்டேன். ஃபன் அவ்வளோதான் போச்சு. அவ்வளோதான். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஓகே, டேக் கேர், பாய், see you. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம் என்னால தாங்க முடியலையே.